நினைக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கிறதுனால, நேரலையில நீங்க கொடுக்கக்கூடிய அமோகமான ஆதரவுக்கு மிகவும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா, எங்களுடைய வீடியோவ நேரம் செலவழித்து நீங்க பார்க்குறீங்க. உங்களுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. ஏன்னா, நம்ம Facebookல நம்மளுது நல்லா போனாலும், YouTubeல திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேர் இருக்காங்க பொழுது, அவர்கள் திமுகவை நம்ம விமர்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுக இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கும்போது விமர்சிக்காமல் இருக்க முடியாது. எல்லா கட்சியும் விமர்சிக்கணும், திமுக விமர்சிப்போம். ஏன்னா, அதுதான் ஆளுங்கட்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடலை நம்ம தொடர்ந்து வெளுக்கிறதுனால நிறைய பேர் திமுக உடன்பிறப்புகள் கூட நமக்கு எதிராக தான் கமெண்ட்லாம் போடுவாங்க. மற்றபடி நடுநிலையான மக்கள் நமக்கு ஆதரவளிப்பாங்க, நமக்கு தெரியும். அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான செய்தி, டாஸ்மார்க் விஷயத்தில் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். அதில் மேலும் ஒரு அப்டேட். டாஸ்மார்க் விஷயத்தில் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். டாஸ்மார்க் விஷயத்தில் மேலாண்மை இயக்குனர் அவருடைய அந்த கால் ரெக்கார்டிங், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கால் ரெக்கார்டிங் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக சிக்கலாக வரும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நேரலையில் கொடுத்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக டாஸ்மார்க்கிலிருந்து உடனடியாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. என்ன வழக்கு? அதாவது பூபேஷ் சிங் பாதல் அவர் போடாத வழக்கு, கெஜ்ரிவால் போடாத வழக்கு, கவிதா அவர்கள் போடாத வழக்கு, சஞ்சய் சிங் போடாத வழக்கு, இவ்வளவு பேர் போடாத வழக்கு. என்ன சொல்கிறாங்க? இந்த இடி அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி 3 நாள் ரெய்டு நடத்துனாங்க. அந்த ரெய்டையே சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கணுங்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ அரசாங்கங்கள் இருக்கும். ஆனால் அமைப்புகள் அப்படிங்கிறது அரசாங்கம் அப்படிங்கிறது வேறு, அமைப்புகள் அப்படிங்கிறது வேறு. பிஜேபி அப்படிங்கிறது ஒன்று இடியை தன்னுடைய ஏவலாக பயன்படுத்தினாலும் இதை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போகும்போது சொல்லும்போது ஓரளவுக்கு தான் அது எடுபடும். ஒட்டுமொத்தமாக ஒரு புலனாய்வு அமைப்பையே நீங்கள் டேமேஜ் பண்ணுறத அரசாங்கத்தில் இருக்க இன்னொரு அமைப்பு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காது. நல்லா யோசனை பாருங்கள். இங்கே சரி, அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடுவோம். இப்போ அடுத்து என்ன நடவடிக்கை? இப்போ இடி டாஸ்மார்க் நிர்வாகம் என்ன சொல்லுது? உடனடியாக ஒரு வழக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? நேற்று செந்தில் பாலாஜி போயிட்டு வந்த பிறகு ஏன் இந்த அவசரமாக காரியங்கள் நடக்கிறது? அப்போ செந்தில் பாலாஜி டீலிங் முடிஞ்சதா இல்லையா? இல்லை செந்தில் பாலாஜியை யாரும் பார்க்கலையா? இல்லை அப்செட் ஆகி வந்தாரா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி தப்பித்து கொள்வார். இந்த தடவை குறி செந்தில் பாலாஜி அல்ல அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். செந்தில் பாலாஜியை விட சேதாரம் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். இல்லை செந்தில் பாலாஜியை வச்சு சேதாரம் அதிகமாகக்கூடியவங்களை வளைக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொன்னோம், இந்த தடவை இடி அப்படிங்கிற ஒன்று அதிகாரிகளை குறி வச்சுட்டாங்க. அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் தான் என்னுடைய தலைவர், அவரை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். 1.5 வருஷம் ஜெயிலில் இருப்பார். ஏன் 1.5 வருஷம் ஜெயில்? ஹை ரிஸ்க் ஹை கெயின். 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தால் நமக்கு தியாகி பட்டம், ஏற்கனவே இருந்த பவர் கூடும். அப்படி அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார்ல. திமுக தானே ஆட்சியில் இருக்குது, இப்போ ஒன்று வேணாம். செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருக்கும்போது திமுக ஆட்சி முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அதே வீரமாக செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பார் நினைக்கிறீங்க? கொள்கை தான் முக்கியம்னு. ஏற்கனவே 5 கட்சியை மாறினவருக்கு 6வது கட்சி மாற எவ்வளோ நேரம் ஆயிரும்? அவர் கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவன் சொல்லுங்கள். அப்போ செந்தில் பாலாஜி ஏன் சிறையில் இன்னும் ஸ்டாலினுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாருன்னா அவருக்கு தெரியும், இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அடுத்து வந்தால் பெரிய ஒரு 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 தங்க சுரங்கம் நமக்காக காத்திருக்குன்னு தெரியும். கரெக்டாக வந்தார், ஜெயிச்சார். அதான் ஒரு அரசியல்வாதி தெளிவாக பண்ணுறார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது அதிகாரிகள்கிட்ட இருக்குமா அப்படின்னா அதிகாரிகள் நினைப்பாங்க, ஏங்க நீங்கள் அடித்தது அவ்வளோ ஸ்வீட் பாக்ஸு, கொடுத்தது ரொம்போண்டு அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிறது நாங்கள் பண்ணோம். எவ்வளோ பேர் நேர்மையாகவும் நாணயமாகும். நேர்மை நாணயம்னா இவங்க நினைக்கிற மாதிரி நம்ம கொடுத்த பணம் கொடுத்துட்டோம், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அது எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை ஊழியர்கள் இருப்பாங்க? இப்போ டாஸ்மார்க் நிறுவனம் இவ்வளோ அவசரமாக அந்த அந்த ரெய்டை சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதையும் தாண்டி ஊழியர்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிறாங்க. நல்ல யோசனை பார்த்தா இதில் இன்னொரு உண்மை புரியும். இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி முதல்ல அவர் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசும்போது தப்பெல்லாம் நடக்கலை, எந்த பீரியடில் கேஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊழியர்களை அப்பப்போ நாங்கள் தப்பு பண்ணும்போது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஊழியர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்படிங்கிறார். அப்போ ஊழியர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கீங்க, துறை ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஏன்னா இப்போ ஊழியர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு டாஸ்மார்க் போகுது. இன்னும் இடி விசாரணையே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே துன்புறுத்திடுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று. 2வது விஷயம், நெருப்பு இல்லாமல் புகையுமான்னு கேட்பாங்கல்ல. செந்தில் பாலாஜி சொல்கிறாரு குற்றம் நடக்கவில்லைன்ட்டு.
இப்போ சாதாரணமாக வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துறை அமைச்சரை முதல்ல கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் துறை அமைச்சர் மேலே போய் ஏதோ டெல்லி போயிட்டார். இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க் நிர்வாகம் இவ்வளோ வேகமாக போய் அதை சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்கிறது அப்படின்னா இந்தியாவில் அப்போ எந்த நிறுவனத்தின் மீதும் இடி நடவடிக்கை எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? இடி மோசம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் யோக்கியமா? சரி, அப்படியே இடி வந்து நீங்கள் வந்து ஒரு ரைடை வந்து சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்க சொன்னாங்கன்னா நாளைக்கு இந்த புலனாய்வு அமைப்பு எங்கேயுமே இப்போ பண்ண முடியாது. அப்புறம் இடியை மூடிட வேண்டியதான். உண்டா இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குது. எப்போ விசாரிக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது விசாரிக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விசாரிக்கிறது யார்? அவருடைய அதிகாரத்தின் கீழ் வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன மாதிரி அறிக்கை கொடுக்கும்? ஒன்றுமே இல்லைங்கய்யா, அப்படி தானே அறிக்கை கொடுக்கும். அவர் தானே ஹெட்டு. இது முடிஞ்சு இப்போ திமுக கவர்மெண்ட் வந்தோடனே ஜிஆர் சுவாமிநாதன் நினைக்கிற நீதியரசர் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, சார் லஞ்ச ஒழிப்புத்துறை திருப்பி இந்த விசாரணை எடுக்கணுங்கிறாங்க. அப்போ ஜிஆர் சுவாமிநாதன், ஏங்க ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிச்சிருச்சு, இல்லை எதுக்கு இன்னொரு தடவை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும்? அப்போ அவர்கிட்ட போயிட்டு, இல்லையா ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது எடப்பாடி கீழ் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அது சரியாக வேலை செய்யாது. இது ஸ்டாலின் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை, அவர் சரியாக வேலை செய்யணும், புலனாய்வு அமைப்புகள்லாம் இப்படி சந்தேகப்படக்கூடாதுன்னு ஈஸியாக முடிச்சிட மாட்டார். அதே தான் நடக்க போகுது. அப்போ இந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. டாஸ்மார்க் ஊழியர்கள்னால் யார்? சாதாரண கடைநிலை ஊழியர்களோ, நம்ம கடையில் இருக்காங்களா, 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா 20 ரூபா, அது கூட உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரில. அவர்களை மாட்டுவாங்க. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாட்டுவாங்க. 2 வருடமாக தொடர்ச்சியாக அந்த பணியில் ஒருவர் இருக்கிறார். அவர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்ட்ட டீலிங் பண்ணிகிட்ருக்காரு. மதுபான ஆலைகள்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. டெண்டரில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஏன்னா இந்த டெண்டர் அப்படிங்கிறத அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணலில் மட்டும்தான். மணலில் என்ன பண்ணாங்க? மேலாண்மை இயக்குனரை வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு போயிட்டார். உண்டா இல்லையா? லீவ் போட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இடி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே வழக்கு போட்டு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் நாங்கள் ஆஜராக மாட்டோம்னு அது ஒரு வழக்கு போட்டு, அதுக்கப்புறம் ஆஜராகியே தீரணும்னு சொல்லி அவங்க ஆஜராகிட்டு வந்தாங்க. உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன டீலிங் நடந்ததோ தெரியல. பிஜேபி இதே மாதிரி தான் பண்ணும். பயமுறுத்தி பெருசாக மணலில் ஏதோ பண்ண போகிறாங்க, ஆச்சா போச்சான்னோம். அதுக்கப்புறம் இதை விட ஜிஎஸ்டி வேறு அவங்க வரி வைப்பு பண்ணியிருக்காங்கலாம் கேஸ், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த இடி விஷயம் அப்படிங்கும்போது சட்டவிரோதம்னு இவங்க வந்து இவ்வளோ பதறதை பார்த்தா இடி பெருசாக பண்ண போகுது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போதும் சம்பவம் இருக்குதுன்னு போட்டோம். அண்ணாமலை இந்த மேட்டரை சும்மா விட மாட்டாருங்க, அமித்ஷாவே சும்மா விட்டாலும். அவங்களுடைய நோக்கம் என்ன? இடி அதிகாரிகள் அப்படிங்கிறது பதறதை பார்க்கும்போது ஒன்று விஷயம் நமக்கு புரியும், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது. செந்தில் பாலாஜி நைட்டோட நைட்டாக டெல்லி போயிட்டு வராரு, வந்த பிறகு டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா மேலே இப்போ என்ன சொல்லி நடந்திருக்கும்? சாதாரண குழந்தைய கேட்டால் கூட சொல்லி நடந்திருக்கும், ஏதோ மேலே டீலிங் ஒர்க் அவுட் ஆகல போலக்குதுங்க. அப்போ என்ன நடக்கும்? அப்போ இடி உள்ளே வரப்போகுது போலக்குது. அதுக்கு முன்னால் முந்திக்கணும் என்னென்னா, இதை சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்லி கடைசியாக ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுவோம். இந்த வழக்கு ஹியரிங் வரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இவங்க வழக்கு போட்டாங்க சார், அதுக்குள்ளே அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இடி வேகமாக உள்ளே வந்துட்டாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கோஹெட் அப்படின்னா இடிக்கு ஏற்கனவே கடுப்பில் இருக்கும். எங்கள் மேலேயே வழக்கு போடுறீங்களா நீங்கள், வர்றேன் அப்படின்னு தூக்க மாட்டாங்க. இனிமேல் இப்போ இந்த டாஸ்மார்க்கில் வேலைக்கூடிய அதிகாரிகள் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பதட்டம் வந்துடும். மறுபடியும் சொல்கிறோம், உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் அவங்க சொல்லுவாங்க, மேலே இருக்கவங்க எப்படினாலும் தப்பிச்சுக்குவாங்கப்பா, நம்ம தான் மாட்டிக்குவோம் பேசுவோம். அப்போ இன்னொன்று, இந்த மதுபான ஆலைகளுக்கு வந்து டெண்டர் கொடுத்த விஷயத்தில் மதுபான ஆலைகளுக்கு டெண்டர் எடுக்காத நிறைய நிறுவனம் இருக்கும், அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, நேர்மையாக இருக்கும். அவங்களாம் இன்னும் நிறைய அவுட்புட் கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? அப்போ அந்த அவுட்புட் ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. இதில் 1-2 விஷயம் இல்லை. தொழிற்சங்கங்களும் கோபத்தில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே போட்ட கேஸ் வேறு நிலுவையில் இருக்குது. அப்போ கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி இவ்வளவு அவசரமாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி டைம் என்ன? இப்போ 7 மணி. இந்த டைமில் உயர்நீதிமன்றம் போயிருக்காங்கன்னா காலையிலேருந்து ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்கும். நேற்று அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காலிலேருந்து டிஸ்கஷன் ஓடி இருக்கும். என்னென்ன வர மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம். முதல்ல வழக்கறிஞர் அணி சொல்லியிருப்பாங்க, முதல்ல தற்காத்துக்குள்ளே இது சட்டவிரோதம் நம்ம ஒரு கேஸ் போடுவோன்ட்டு. இல்லைங்க, அதாவது ஒன்று கேட்டிருக்கணும், ஏற்கனவே இது மாதிரி ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா, ஏதாவது ஸ்டேட் பண்ணியிருக்காங்களா, நம்ம மட்டும் பண்ணால் மாட்டிக்குவோமே. எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவங்க பண்ணுறாங்கன்னு புரியல.
அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறாரு, அவரை வீடு பூந்து டக்கு டக்கு டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் பெரிய விஷயமாக்குறீங்களே, இது நமக்கு என்னன்னே புரியல. இதெல்லாம் உங்களுக்கு முதலமைச்சருக்கு அவருக்கு காதுக்கு போய் பண்ணுறாரா? தெரிஞ்சு 40 வருஷம் 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனுங்கிறார் முதலமைச்சர், இப்படியா பண்ணுறதுங்க? ஒன்றும் புரியல. இந்த பக்கம் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா நடக்குது, உலகமே அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நினைக்கிறாரு. கூட்டணி கட்சிக்கு தலைவர்களாக விஜயை திட்டி பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து சீமான் வந்து இப்போது ஆஜராக போகிறார், அப்படி ஆஜராக போகிறார், இப்படி ஆஜராக போகிறார். பார்த்தீங்களா லைவு? தடுத்து நிறுத்தப்பட்ட சீமான் வாகனம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறது. இது யார் கொடுக்குற, யார் இது என்னங்க மீடியாவை ஹேண்டில் பண்ணுற விதமாக அது? அப்போ ஸ்டாலின் அவர்களுடைய புகழ்பாடும் அந்த இதெல்லாம் மக்கள் பார்க்கக்கூடாது, சீமானை பற்றி தான் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு யார் சொல்கிறது? முதலமைச்சர் எவ்வளோ கோபிடுவார்? நேராக தெரிஞ்சுன்னு, ஐயா உங்கள் பிறந்தநாளை மக்கள் பார்க்கவே இல்லையா? அந்த நேரம் பார்த்து சீமான் லைவ் ஓடிட்டுருக்கியா? யாரையா பண்ணது இது? இல்லையா போலீஸ் தான் உடனே இன்றைக்கி ஆஜராகணும்னு சொல்லி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தார். ஏன் நாளைக்கு ஆஜராகனா பரவாயில்லையா, வேணாமா? முதலமைச்சரோட ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தெரியல, இந்த கோஆர்டினேஷன் இல்லை. பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் தப்பு? ஒரு அரசாங்கம் ஒரு 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 முதலமைச்சர் என்னங்க யோசிக்கணும்? கலைஞர் என்ன யோசிக்கணும்? யார் இருந்தாலும் நம்மளை பற்றி தான் பேசணும். கரெக்டாக நம்மளை பற்றி தான், எதுனாலும் நம்மளை திட்டுறதுனால என்ன தான் திட்டணும், பாராட்டுறதுனால என்ன தான் பாராட்டணும், ஃபங்க்ஷன்னால எனக்கு தான் இப்படி வந்து சொல்லுவாங்கல்ல கல்யாணம்னா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கலைஞர் இருந்தார். நீங்கள் இதுலேயே கோட்டை விட்றீங்களே, இது என்ன அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணால் அவர் கோவப்படுவார் தெரியாதா உங்களுக்கு? கோவப்பட்டால் என்ன ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தெரிச்சு விட்ருவோன்னு. என்னங்க இது ஒரு அரசியலுக்கு தெரிச்சு விட முடியும்? நீங்கள் அங்கே போய் டீலிங்கில் போக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? அவங்கக்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆக போகிறீங்க, உண்டா இல்லையா? இல்லை வேகமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் கொள்கைக்காக இருப்போம்னு சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு இந்த வெட்டு பேச்சுங்கிறான்? இங்கே பேசிட்டு போங்க சார். அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணி அவர் தேவையில்லாமல் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வழி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேசி அவர் கட்சியும் வளருது, உங்களுக்கும் டேமேஜ். இது தேவையா? துரைமுருகன் அவர்கள்ட்டையோ KN நேரு அவர்கள்ட்டையோ இல்லை யார்கிட்டையாவது பெரிய கருப்பனு இல்லை பெரியசாமி இவங்கள்ட்ட கேளுங்க, என்ன பண்ணலாம் போராட்டம் பண்ணுறாங்களே, அப்படியே விட்டுருங்க. அவங்க பாட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க, வெயிலில் கத்திட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, பாரத் மாதா ஜெயின் கத்திக்கிட்டே இருப்பாங்க. கத்தினா கத்திட்டு போகிறான், நமக்கு எதுக்கு? அப்படியே விட்டுருங்க சைலண்ட்டாக. இதுக்கு 10 பேர் இருக்க கட்சிக்கு இவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்து இதெல்லாம் யார் இவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது? அப்போ அதிகாரிகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையாக வரும். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இது தெரியாமல் அவர் உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோ போடுறது, மோடி சொல்கிற தொட்டுப்பாரு சீண்டிப்பாருன்னு முதல்ல வீடியோ போட்டீங்க, ஏன் இப்போ போடலன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி சொல்லும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார், நீங்கள் தொட்டுட்டாங்க, வீடியோ போடுங்க. இதுதான் கடைசி எச்சரிக்கைலாம் சொல்லக்கூடாது. இப்போ பாருங்க, நான் கேஸ் போடுறேன் ஆளுநருக்கு எதிராக, அதை எதுவுமே பண்ணலையே. அதாவது அவங்க தொட்டுப்பாருன்னு நீங்கள் தான் ஓடுறீங்க, அவங்க அமைதியாக இருக்காரு அண்ணாமலை, நீங்கள் தான் பதறீங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். அப்போ இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர்களுடைய இந்த கேஸோட வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம், நெருங்கி வந்துட்டுருக்காங்க, எப்போனாலும் நெருக்கிடுவாங்க. இனிமேல் அடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம காலையில் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன மாதிரி இடி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை இது மட்டும் 1000 கோடி இல்லைங்க, இதை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு இப்போ வராங்க. அப்போ இடி நினைப்பது என்ன? உங்களை ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பதட்டத்தில் வச்சுக்கணுங்கிறது 2 காரணம். ஒன்று, நீங்கள் பணத்தை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும். ஒன்று, இனிமேல் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவங்க கூட ஸ்டாப் ஆகிற நிலைமைக்கு வரணும். 2, மூணாவது, நீங்கள் டீலிங் பேச ஏற்கனவே போயிட்டீங்க, பிஜேபி அந்த டீலிங்க்கு ஒத்துக்கலை, அப்படி தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டீலிங் நடக்காதனால தான் அடுத்து நீங்கள் கேஸ் போட ஆரம்பிக்கிறீங்க. இந்த கேஸ் உயர்நீதிமன்றத்தில் வரத்துக்குள்ளே உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்தால் கூட நமக்கு தெரிஞ்சு இது சட்டவிரோதம்லாம் அறிவிக்க மாட்டாங்க. டாஸ்மார்க்கில் இவ்வளோ கொள்ளை நடக்குதுங்கிறது ஊருக்கே தெரியும். இது எப்படி வந்து உயர்நீதிமன்றம் வந்து இல்லை நீங்கள் வந்து சட்டவிரோதம், அப்புறம் சட்டவிரோதம்னா அந்த ஆஃபீஸ்க்கும் போக முடியாது. அப்போ இந்த மேலாண்மை இயக்குநர்லேருந்து மற்றவர்களை வளைத்தால் மிகப்பெரிய உண்மைகள் வெளிவரும். இந்த உண்மைக்கு வரவிடாமல் தடுக்கிறதற்கான வேலைகள் நடக்குது. அதிகாரம் ரொம்ப வலிமையானதுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டாங்கல்ல, போட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, நான் சாதாரணமாக என்ன நடக்கும், இன்னொரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை, என்னங்க உங்கள் ஃபைனலாக என்னங்க உங்களுக்கு வேணும் அப்படி தானே கேட்பாங்க. சார் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுவாங்களா? காசு இதுக்கெல்லாம் மயங்காதவங்க யாரும் இல்லை, என்ன தான் வேணும்? அதுக்கு அவங்க சில விஷயம் கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அது பண்ணி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பிஜேபியை வளரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவுக்கு உள்ளுக்குள்ளே எண்ணம் இருக்கிறது. ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி திராவிட இயக்கத்தை வந்து ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அது தவறு. திருமாவளவன் சொல்லிகிட்டு இருக்காருல்ல, அதிமுகங்கிற கட்சி இருக்கணுன்ட்டு, அவர் ஆனால் அப்படி நினைக்கிறது இல்லை. நினச்சிருந்தாருன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் பிஜேபி எவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்க முடியுமா? நேற்று நடந்த விஷயத்தில் பிஜேபி எவ்வளோ பெரிய ஆளாக்குனது யார்? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பிஜேபியோட தான் பெருசாக இருந்துச்சா? உங்கள் ஆட்சி காலத்தில் தான் பிஜேபி பேச்சு பேசுகிறாரு. அண்ணாமலை ஒன்று பேசுகிறாரு, டெய்லி சண்டை. ஹெச்ராஜா இன்றைக்கி சண்டை.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு செய்யலாமல் கொலைகார நகரமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. ஓய்வு பெற்ற எஸ்ஐக்கு உங்ககிட்ட பாதுகாப்பு இருந்தவர்தே இறக்குறாரு, அதுக்கு உடனே தனிப்படை அமைக்கங்கிறீங்க, சுட்டு பிடிச்சாங்கிறீங்க, மாவு கட்டு போடுறீங்க, தொடர்ந்து பார்த்துட்ருங்க. பாலியல் பிரச்சனையிலேருந்து கொலை இதுவே இருந்தால் மக்கள் என்னங்க யோசிப்பார்? பதட்டம் வருமா வராதான்? இது எதுவுமே கண்டுக்காமல் திராவிட மாடல் நீங்கள் ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க? சார் காசு கொடுக்குறீங்க, பொருளாதாரமும் அந்த நிலையாச்சு, சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, எந்த துறையாக்காரங்களும் நிம்மதியாகல, மின்சாரமாக அதை ஏற்றிட்டீங்க, சொத்து வரியாக அதை டபுள் பங்கு ஏற்றிட்டீங்க, தண்ணி வரி ஏற்றிட்டீங்க. நீங்கள் சொன்ன அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு வழி பண்ணுங்கிற முடிவோடு இருக்காங்க. உண்டா இல்லையா? எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இல்லை சொல்லுங்கள்? இந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல். திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முதல் வருஷம் 65,000 கோடி போட்டிங்க. ஏன் 10 வருஷம் எதுவுமே அமைதி ஒன்றும் பண்ண முடியல. வந்தவுடனே முதல்ல அடிக்கணும்னு அடிச்சிங்க. இப்போ இந்த தடவை தேர்தல் பணத்துக்கு வரணும், இப்போ 57,000 கோடி போட்டிருக்கீங்க. இத்தனை 2-3 வருஷம் அமைதியாக போட்டிங்க. இப்போ இந்த கடைசி நேரத்தில் 57,000 கோடி அப்படி என்ன உட்கட்டமைப்பு பண்ணிட போகிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் கட்டுறங்கிறீங்க, யாரங்க ஏமாத்துறீங்க? ராமேஸ்வரத்து விமான நிலையத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணுங்க. பரந்தூரில் உடனே நடவடிக்கை எடுப்போம். பரந்தூரில் சரி பரந்தூரில் நான் பண்ணுறேங்கிறீங்க, பரந்தூரில் பண்ணுறதுக்கு ஃபண்டு எங்கே? அங்கே மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஃபண்டு இருக்கா? ஃபண்டே எல்லாம் எப்படி நீங்கள் ஆரம்பிப்பீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இதில் ஒரு காசு கூட கொடுக்க மாட்டோன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லாத அக்கறை விமான நிலையம் அவங்க தானே முந்திட்டு இருப்பாங்க. அவங்க ஏன் அங்கே அமைதியாக வராங்க? நீங்கள் அப்புறம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன அப்படின்னு உங்களுக்கு பலன்? ஏர்போர்ட் இந்த பரந்தூரில் ஏர்போர்ட் வரலைன்னா தமிழ்நாடே விழுந்துருமா? ஏர்போர்ட் வந்ததுன்னா சென்னை மூழ்கிரும், மழை வந்தாங்கிறாங்களா? அதை ஏன் யோசிக்க மாட்டேங்க? மாற்று இடம்ங்கிற சிந்தனையே வரமாட்டேது உங்களுக்கு. எடப்பாடி ஆட்சி காலத்தில் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. அப்புறம் பார்த்தாங்க மக்கள் எதிர்ப்பில் ஒதுங்கிட்டாங்க. நீங்கள் ஒதுக்கவே மாட்டீங்களே. 8 வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி ஆகும்போது ஐயோ போச்சே நாடே அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நீங்கள் அதே செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வாட்டர் கனெக்ஷன் சூயஸ்னு ஒரு ஜெர்மன் கம்பெனியோட எடப்பாடி ஆட்சியில் ஒப்பந்தம் போட்டாங்க. ஐயோ அந்த கம்பெனி மோசமான கம்பெனி, தனியாருக்கு தாரை வாய்ப்பதா தண்ணி கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் தான் போராடினீங்க. நீங்கள் வந்தோடனே அவங்களுக்கோடைய ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. கேட்டால் நிறையா பணிகளை முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படிங்க அது? கழிவறைகளை பராமரிக்கிறதுக்கு மாநகராட்சியில் வெறும் 13 காசு இருந்து 13 ரூபா ஒரு நாளைக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா 370 ரூபா. இந்த ஒப்பந்தம் போட்டதில் ஊழல்னு மக்கள் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாக இல்லையா? இது எதுவுமே கேட்காம ஒரு முதலமைச்சர் வீடியோ போட்டுவிட்டு இருந்தால் எப்படிங்க ஏற்றுக்கிறது? மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக மேலே கண்டிப்பாக சேதாரம் இருக்கும், நம்ம உறுதியாக நம்புகிறோங்க. ஏன்னா அண்ணாமலை இந்த மேட்டரை சும்மா விட மாட்டார், நம்ம நம்புகிறோம். திமுகவை டேமேஜ் பண்ணுங்கிறது பிஜேபி நினைக்குது. ஒருவேளை இது சமரசமானால் திமுக ஏதோ விலை கொடுக்கணும்ல, பெரிய விலையை கொடுக்கும். அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தான். அது கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. வெளியில் வரணுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் என்ன சிக்கல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை இப்படியே போக வேண்டுமா? அதிகாரிகள் என்னைக்கு அதிகாரிகளை இவர்கள் அமலாக்கத்துறை விசாரிக்கிறார்களோ அன்றைக்கே இவங்களுக்கு 7:30 ஆரம்பித்து எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் தாங்குவார்கள், அதிகாரிகள் தாங்க மாட்டார்கள். அதனால தான் இப்போ உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. இது எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரில. அதிமுக அப்படிங்கிற கட்சி அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க? இந்த டாஸ்மார்க் விஷயத்தை விஜய் கையில் எடுத்தோன்னே இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ விஜய் கையில் எடுத்துட்டாரு. இன்னொன்று, எடப்பாடிக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டுவார், விஜய் திமுகவை பிஜேபி சேர்த்து திட்டுறாரு. ஏங்க நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க, அவர் என்னங்க டபுள் கேம்னு சொன்னோன்னே தான் அந்த நடிகை மேட்ரு வருது, சாராயம்னு அண்ணாமலை அப்படி புரிஞ்சு தள்ளுறாரு விஜய் மேலே. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பா பிஜேபி நம்மளை சூப்பராக திட்டுது, ரொம்ப சந்தோஷம். இந்த பிஜேபி நம்மளை திட்ட தான் இஸ்லாமியர்களுக்கு சொல்லி நம்ம பக்கம் திரும்புவாங்க. இதை வச்சு தானே திமுக ஓட்டிகிட்டு இருந்துச்சு, நம்ம பக்கம் வந்துருச்சுல ஓட்டு. இதானங்க ஒரு அரசியல் கட்சி என்னங்க வேணும்? பிஜேபி நம்மளை திட்டணும், பிஜேபி நம்மளை ஆதரிச்சா தான் தப்பு. இப்போ சீமான் ரொம்ப நல்லவர்னு எச்ராஜா சொன்னால் மக்கள் சீமான் ரொம்ப நல்லவரா, அப்போ 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. விஜயை ரொம்ப கேவலமாக திமுகவோ இல்லை பிஜேபி திட்டினா இதை விட விஜய்க்கு என்ன மகிழ்ச்சி வேணும்? அப்போ நம்ம தான்ப்பா எதிர்கட்சி. இன்றைக்கி பிரதமர் சொல்லிட்டு இருக்காருல்ல, எடப்பாடியை கூட இந்த அளவுக்கு பேச மாட்டார், நம்மளை இந்த அளவுக்கு பேசுகிறாரு. திமுக பேச்சாளர்கள் இருந்து நிலைய வித்துவான்கள் இருந்து கூட்டணி கட்சிக்கு எல்லாம் நம்மளே பேசுகிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? வயசான காலத்தில் கட்சிக்கு வராங்களாம், இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் போனவங்க எனக்கு தேவையில்லை. ஏங்க உங்கள் உயரம் என்ன, விஜய் உயரம்னா? எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க, எதுங்க விஜயோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? விஜய் உங்கள் ஃபீல்டுக்கே வரலையே. உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காரு விஜய்? திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு இப்படிலாம் உண்மையிலே இவரை பார்த்தா ரொம்ப வருத்தமாகுது. எப்படி இருந்தவர் எப்படி ஆகிட்டாருங்கிற ரேஞ்சு தான் பேச முடியும். எதுக்கு திருமாவளவன் இவ்வளவு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு? எங்க நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் உங்கள் கண்ணில் படுதா இல்லையா? இந்த பட்ஜெட் உண்மையிலே நல்ல பட்ஜெட்டாக நீங்கள் சொல்லுங்கள். அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைங்கிறது திரும்ப உடன்பாடா? அரசு ஊழியர்கள்
அரசு ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் கம்யூனிஸ்ட் சொல்கிறீங்க. ஆனால் திமுக வரணுங்கிறீங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம் கடைசி நம்பிக்கை கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். நீங்களும் இப்படி இருக்கீங்களா? மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ பொருளாதாரம் மெய்ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் பேசுகிறீங்க. என்ன பாசிசம்? இவங்களும் பாசிசம் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு வேல்முருகன் ஒருத்தர் தான் கொஞ்சமாக உருப்படியாக நியாயமாக பேசிகிட்டு இருக்கார். ஆமாங்க, சபாநாயகர் பண்ணுறது தப்பு தான், எனக்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்குது, வெளிப்படையாக சொன்னாரா இல்லையா? இப்படியே போனால் 2024 ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் இல்லாமல் வட தமிழகத்தில் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? அதனால் அவர் பேசுகிறதுக்குலாம் அமைதியாக இருக்கீங்க. ஒரு சீட்டுக்கு ஒத்துக்குவார் அந்த தடவை பாருங்கள். இந்த தடவை பாருங்கள் அவருடைய ஆட்டத்தை. தொல் திருமாவளவன் அவர் பிரச்சனை இல்லைங்க, அவர் 2 சீட்டு கூட ஒத்துக்குவார் பொழுது. அவர் திமுக அவர் நடுவில் ஸ்டாலின் ஏதாவது சொல்லிட்டு அவர் நடுவில் உள்ள போது என்ன முதல்ல அடிங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அடிக்கணும்னு சொல்கிறார். வேறு என்ன பேசுகிறது அவர்கிட்ட போய்? ஆனால் நமக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இப்படியே இருக்குன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக அவர்கள் கம்யூனிஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் இயக்கம் மேலே மரியாதை வச்சுருக்கோம். மற்றபடி இந்த டாஸ்மார்க் விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்திச்சிருக்குதுங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரிய அளவு கொள்ள நடந்திருக்கு, மக்கள் உறுதியாக நம்புகிறாங்க. பிஜேபி இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே பிஜேபி நடவடிக்கை எடுத்தால் பிஜேபிக்கு 10 ஓட்டு கூடும். நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சு அந்த அனுதாபம்லாம் வராதுங்க. நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, திமுக மேலாம் கை வச்சா அனுதாபலையா? எங்கே அனுதாபலை வரும்? நீங்கள் என்ன நாயுடு உள்ளே போட்டு மக்கள் அனுதாபம் அந்த மாதிரி நினச்சிங்களா இந்த விஷயத்தை? அதெல்லாம் மக்கள்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்க. நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி அதிகாரிகளே பூண்டு மேலிடத்து கதவை தட்டினா மக்கள் அனுதாபம் ஒரு நினைக்கிறீங்க? மக்கள் பரவாயில்லப்பா, சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கப்பாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. திராவிட மாடலின் சாயம் எப்போதோ வெளுத்து விட்டது. இன்றைக்கி இருக்கிறது மிஞ்சம் இருக்கிறதுல அதை இந்த டாஸ்மார்க் இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க, இன்னும் 2-3 அமைப்புகள்லாம் இருக்குது. அது ஏற்கனவே ஊரக வளர்ச்சித்துறை இருக்குது, இபி நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி பேசினா அது ஒரு மணி நேரம் போகும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி டாஸ்மார்க் வேகமாக வழக்கு போட்டதை பார்க்கும்போது இவர்கள் பதறி கொண்டிருக்கிறார்கள். இதை விட என்னென்னா, இப்போ டாஸ்மார்க் நிறுவனம் சார்பாக வழக்கறிஞர் யாரை வைப்பாங்க? முகுல் ரோஹித்தி. அவருக்கு ஒரு நாள் சம்பளம் என்ன? கிட்டத்தட்ட 28 லட்சம். அரசாங்கத்தில் கஜானா காலி. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய டாஸ்மார்க் நிறுவனம்னா யார்? வழக்கறிஞர், பெரிய வழக்கறிஞர் தானே வைப்பாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி 27 லட்ச ரூபா கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட காசு இருக்குது கொடுக்குறாரு. துரைமுருகன்ட்ட காசு இருக்குது கொடுக்குறாரு. திமுக கட்சிக்கு சார்பாக அவர் ஆஜராவார், அதுக்கும் காசு இருக்குது. தமிழக அரசு சார்பாக ஆஜராவார், அதுக்கும் தமிழ்நாடு அரசு காசு கொடுக்குது. இன்றைக்கி டாஸ்மார்க்குக்காக தமிழ்நாடு அரசு காசு கொடுக்கும். ஒரு நிறுவனம் ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் இது நடத்துது. நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டவிரோதம் அறிவிக்க சொல்கிறீங்க. விசாரிக்க தானே சார் போகிறாங்க, விசாரிச்சு போகிறாங்க. அதுக்கு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு இவ்வளோ பெரிய சட்டவிரோதம் அறிவிக்க சொல்கிறீங்க. உங்களை கேட்க போகிறாங்க. நீங்கள் தான் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை சொல்லிட்டு போகவே வேண்டியதானே. அப்படியே இந்த பதட்டம்? அப்போ அதாவது 1000 கோடின்னு சொன்னதுக்கு பிறகு இத்தனை நாள் கழிச்சு ஏன் நீங்கள் கேஸ் போடுறீங்க? செந்தில் பாலாஜி கரெக்டாக போயிட்டு வரார், வந்த உடனே ஏன் கேஸ் போடுறீங்க? அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க போனாங்க, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால் கேஸ் போடுறாங்க. அப்படி தானே சாமானியன் பேசுவாங்க. இதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? அது நீங்கள் போனதை பற்றி ஒரு சேனலில் கூட டிபேட்டில் என்ன பேசியிருக்கணும்? என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது? செந்தில் பாலாஜி நைட்டு போகிறாரு, காலைல வராரு, எங்கெங்கே போனார்? இதே அதிமுக ஆட்சி இருந்து மாதிரி போயிருந்தால் என்ன பேச்சு பேசுவீங்க? ஏன் இதை பற்றி பேச மாட்டீங்க? நமக்கு தெரிஞ்சு காலைல நம்ம மட்டும்தான் இந்த மேட்டரை பேசணும். நம்மளுது வீடியோ பெருசாக போகாதுங்க, நமக்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மி தானே. அதனால் நம்ம பேச்சு பெருசாக எடுப்படாது. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம நேர்மையை பேசுவோம். கண்டிப்பாக அதற்காக மக்கள் நிறைய பேர் ஷேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடியோ. நீ நல்லா போயிருந்தது காலைல. ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.